So good evening students. Today we will see the current affairs analysis dated from 26th to 28th Feb. So Feb month order last current affairs. So the first article related to the Pradhan Mantri Matritva Vandana Yojana. So it was launched in 2017. அதுக்கு முன்னாடி there is a National Food Security Act. ஸோ அதில் இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, கொடுக்குறது வந்து டிலே ஆகிருக்கு, நிறைய பேர் கொடுக்கல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். தட் இஸ் அ கேஷ் ஆஃப் 6,000 ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். அப்படின்னா 5,000 ப்ளஸ் 1,000. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ஆகுது அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ அதன் மூலமாக 1000 ரூபாவும் 5000 ரூபா வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு, கன்சம்ஷன் ஆனதுக்கு பிறகு வென் யூ ஆர் கெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 6 months ஆனதும் 2,000 கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஆஃப்டர் டெலிவரி 2,000 will be given. ப்ளஸ் திஸ் ஒன் ஜனனி சுரக்ஷா யோஜனா. அது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியாக இருந்தால், இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரின்னு என்னது, ஹாஸ்பிட்டலைஸ்ட் டெலிவரி. ஸோ அதன் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போது இதை வந்து புதிய ஸ்கீமாக, இதுக்குள்ளாடி தான் இருந்துச்சு முன்னாடி. அப்புறம் 600 கலோரிஸ் ஆஃப் ஃபுட் பேக்கெட் கொடுக்கணும். இதை தனியாக இதுக்குள்ளே இருந்ததை இப்போது ஸ்கீமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2017. அதுக்கு பிறகு அது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றது தான். முன்னாடி இருந்தோட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது, நிறைய பேரை கண்டுக்கலை, கொடுக்கல அப்படின்றது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எது கொடுக்குறாங்க ஆக்சுவலாக, வை இட் வாஸ் கிவன், நியூட்ரிஷனல் பெனிஃபிட். ஸோ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. ஸோ இன்ஃபார்மல் செக்டார்ஸில் செங்கல் சூளை, கல் உடைக்கிறது, இந்த மாதிரியான. ஸோ அது வந்து வெயிலில் அவங்க வேலை செய்யணும். ஸோ டெய்லி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜஸில் இட் வில் அஃபெக்ட் த சைல்டு. அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த 2 காரணங்கள். மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்ஷியல் காம்பன்சேஷன். அப்போ இது கிடச்சிச்சு அப்படின்னா எப்போ 6 மாதத்தில் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. எனிவே த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். வேலைக்கு போகிறத தவிர்த்து அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும், அதன் மூலமாக குழந்தையோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட், அதுக்காக தான் இந்த ஃபுட் பேக்கெட் கொடுக்குறாங்க. பெனிஃபிட்டும் குழந்தையோட வளர்ச்சிக்காகவும் தான் இது வந்து பெனிஃபிட் கொடுக்கப்படுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கிவிங் 18,000. அதை இனி 24,000 உயர்த்த போகிறாங்க. 18,000 ரூபா கொடுக்குறாங்க. கரெக்ட் தானா? நோ, those who are registered. ஓகே. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக கொடுங்க. 83% கவர் பண்ணியிருக்காங்களாம் குழந்தை பிறந்த ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு. அப்புறம் குழந்தைங்கள பிறந்ததுக்கு பிறகு கிட்டெல்லாம் கொடுப்பாங்களே, கிட்டு தொட்டில். இப்போ நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னு அர்த்தம், சரியா? ஓகே. 18,000. அது மாதிரி இதில் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு இன்ஃபார்மல் செக்டார்ஸில் இருக்கணும், ஃபார்மல் செக்டார்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு சேலரி உண்டு, பார்ஷியல் பே கிடைக்கும். ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பார்ஷியல் அமௌண்ட் வில் பி கிவன். சில கம்பெனிஸ் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, சேலரி கட் பண்ணாமல். 6 மாதம் லீவ் உண்டு இல்லை இந்த டைம் பீரியடில். அதே இது இன்ஃபார்மலில் இருந்தீங்கன்னா வேலைக்கு வந்தால் தான் சம்பளம் அப்படின்றனால தான் இது கொடுக்கப்படுது. அப்போ இன்ஃபார்மலுக்கு மட்டும்தான், எஸ்சிபிசி, எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டி, தட்ஸ் அ கண்டிஷன். ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்குதுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது அதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ தே வில் கெட் த பெனிஃபிட். 83% இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன்ஸை கவர் பண்ண. அது மாதிரி ஒடிசாவில் 10,000 கொடுக்குறாங்க. திஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட்டு சைல்டு. 2 சைல்டு உண்டு. செகண்ட் சைல்டு கேர்ளாக இருக்கணும், தட்ஸ் அ கண்டிஷன். கேர்ள் சைல்டு அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் சைல்டு கிடைக்கும்.
மாத்திருத்துவ வந்தன யோஜனா தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீமில் எத்தனை குழந்தை பிறகுதோ அத்தனை குழந்தையும் கொடுக்குறாங்க 18,000 வச்சு. ஆனால் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரில அப்படின்னு தான் அவன் சொல்லலாம். ஓகே, எனிவே கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு கிடையாது. இல்லைன்னா டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்காது. 83% வாஸ் கவர்ட். நீங்கள் அந்த 17% இருக்கிறீங்க, அதான் மேட்டர். புரியுதா? ஒடிசா வந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்க. Conditions will be there. ஓகே, அப்புறம் டேட்டாஸ் வந்து இப்போ பிரதான் மந்திரி மாத்திருத்துவ வந்தன யோஜனா என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் இஷ்யூ. சாஃப்ட்வேர் இஷ்யூ அந்த 1000 ரூபாய்க்கு மேலே வரலன்னு சொல்கிறாங்கல்ல, சாஃப்ட்வேர் இஷ்யூன்ற பேரில் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்ற பேரில் கொடுக்காம போட்டிருக்காங்க. இட்ஸ் அ டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம், அக்கௌண்ட்டுக்கு வரும் இந்த காசு. டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் கரெக்ட் தானா? ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூஸ், ஆதார் மிஸ்மேட்ச், இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசனை சொல்லி நம்ம டெக்னிக்கல்னு சொல்லி நம்ம அதை தள்ளி போடுறது. ஸோ அது இஷ்யூ கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 36% கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது வந்து 9% கம்மியாக இருக்குது இப்போ. சரியா? ஃபண்ட் வந்து வெறும் ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒதுக்கக்கூடியது 870 கோடி. முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒதுக்கின அமௌண்ட்டில் இது 1/3 அப்படின்னு சொல்லப்படுது. 1/3 ஆஃப் த அமௌண்ட். அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் அலோகேஷன். அப்புறம் ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ரீசன் என்ன அப்படின்றது சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் மட்டும்தான் சொல்லப்படுது. அப்புறம் லேக்குனாஸ், டேட்டாஸ் ப்ராப்பராக இல்லை. ஆர்டிஏ இன்ஃபர்மேஷனில் டேட்டாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஏவோட செக்ஷன் 4 படி கொடுக்கணும் டேட்டாஸை, கொடுக்கல அப்படின்றதும் சொல்லப்படுது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி பிரதான் மந்திரி மாத்திருத்துவ வந்தன யோஜனா தமிழ்நாடு ஸ்கீம் ஒடிசா ஸ்கீமை கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த நக்ஷா ஸ்கீம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் என்ன பர்பஸ்? பேஸில் ஸ்கூலில் அர்பன் லேண்ட் டிஜிட்டலைசேஷன் பார்த்துட்டான். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அர்பன் லோக்கல் பாடி. ஸோ 150 லோக்கல் பாடிஸில் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போ 152 அர்பன் லோக்கல் பாடிஸ். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சில டைம் இந்த பாயிண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, 26 ஸ்டேட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இது போட்டதுக்கு காரணம் இந்த அர்பனுக்கான ஏரியா க்ரைட்டீரியா லெஸ் தேன் 35 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், லெஸ் தேன் 2 lakh பீப்புள் பாப்புலேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான் இதை பண்ணுறாங்க. சரியா? ஸோ தென் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? கரெக்டாக சொன்னேன்ல, இப்போ சொல்லுவோம். எந்த மினிஸ்ட்ரி கீழே? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அர்பன் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா இது ரூரல் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது, அவங்க தான் இதை பண்ணுறாங்க, அர்பன் கிடையாது. சரியா? ஸோ இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். என்னம்மா? அங்கேயா? டெஸ்ட் சீரீஸ்லையா? நக்ஷாவா? நோ, நக்ஷா முக்து பாரதா இருக்கும், அது வேற ஸ்கீம். ஓகே, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்படி போன வருஷம் யூபிஎஸ்சியில் வரும். ஸோ நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹேபிடேஷன்னா. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இது ஓகே தான். நான் இது சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் போட்டேன். அப்புறம் பாயிண்ட்ஸ் விட்டுறக்கூடாது, அதுக்கு தான் போன இதில் நம்ம கவர் பண்ணல. ஸ்பியரெக்ஸ் அப்படின்றது ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் ஃபார் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி யூனிவர்ஸ், எபோக் ஆஃப் ரீஅயனைசேஷன் அண்ட் ஐஸ் எக்ஸ்ப்ளோரர். நாசா பண்ணுறாங்க. ஸ்பேஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, தட் இஸ் டெலஸ்கோப். நம்ம ஆல்ரெடி 2 டெலஸ்கோப் இருக்குது. ஒன்று ஹபிள் டெலஸ்கோப்பு, ஜேம்ஸ் வெப். ஹபிளுக்கு பிறகு ஜேம்ஸ் வெப் நம்ம லான்ச் பண்ணோம். ஜேம்ஸ் வெப் வந்து அட்வான்ஸ்டாக
போலரைஸ்டு. இது வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஃபார் பெர்மனன்ட் பீரியட். ஹபிள் ஜேம்ஸ் வெப்லாம் ரொம்ப வருஷம் இருக்கும். ஹபிள் ஸ்டில் ஆப்ரேஷனலில் தான் இருக்குது. ஸ்பேஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. இது வந்து படம் எடுக்கிறதுக்காக, இமேஜிங். தட் இஸ் டெலஸ்கோப் தான் இதுவும். பிக் பேங் தியரி, ஒரிஜினேஷன், இந்த ஒரிஜினேஷன் ஆஃப் யூனிவர்ஸை பற்றி படிக்கிறதுக்காக இன்ஃப்ராரெட் ரேஸை வச்சு மொத்த ஸ்பேஸையும் படம் எடுக்கும், யூனிவர்ஸையும் அது படம் எடுக்க போகுது. எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும் அவ்வளோ கேப்சர் பண்ண. கிட்டத்தட்ட டார்கெட் என்ன அப்படின்னா 1 பில்லியன் கேலக்சிஸ், 100 மில்லியன் ஸ்டார்ஸு, 10,000 ஆஸ்ட்ராய்ட்ஸ், 102 ஐஆர் இன்ஃப்ராரெட் கலர்ஸில் இந்த ஸ்பேஸை வந்து படம் எடுக்க போதும். ஸோ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வே பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. 2 இயர்ஸ் இதோட லைஃப் டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை சர்வே பண்ணோம், சர்வே தான். அப்போ அதில் படம் எடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ரேடியேஷன்ஸ், ரேஸ், இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது பிக் பேங் தியரி ஒரிஜினேஷனுக்கான விடையை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். நீங்கள் இதில் நெய்ம் ரொம்ப டீட்டெயில்டாக போக மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ டெக்னிக்கலாக போக மாட்டாங்க. நெய்ம் எந்த பர்பஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ காரியல், தட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. இதோட பாப்புலேஷன் மத்திய பிரதேஷில் இப்போ டாப்பில் இருக்குது. சம்பல் ரிவரில் அதிகமாக இருக்கும், 80%. காரியல் தெரியும்ல, இதோட மூக்கு பகுதி, தட் இஸ் இந்த எண்டு பகுதியில் ஸ்போர்ட்ஸ் நீளமாக இருக்குமா, இன்வெர்டட் பாட் மாடலில் இருக்கும், தெரியுமா? டிஸ்கவரி சேனல். ஓகே. ஸோ ஸ்னாட் ஆஃப் தி அடல்ட் மேல்ஸ், அது பக்கத்தில் இன்வெர்டட் பாட்டை கமத்தி வச்ச மாதிரி இருக்கும். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இட்ஸ் அ காரியல். ஃபிஷ்ஷை தான் அதிகமாக சாப்பிடும் இது. மற்ற crocodiles வந்து லேண்டில் அதிகமாக இருக்கும், இது லேண்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் லேண்டுக்கு வராதுன்னு கிடையாது, லேண்டில் தான் இருக்காது. சில டைம் தான் லேண்டில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் லீவ் இன் தி வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்தியாவில் சம்பல் ரிவர் இஸ் த மெயின் ஏரியா. சம்பல் சாங்சுரி இஸ் தேர், நேஷ்னல் சம்பல் சாங்சுரி இஸ் தேர். அது மாதிரி நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், இந்த கண்ட்ரீஸ்லாம் வருது. அங்கே இல்லை. பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்குது. சம்பால் கிர்வா ரிவர், அது லோக்கலைஸ்ட் ரிவர் தான், நேபாள்லேருந்து வரக்கூடியது. ரப்தி ரிவர் தெரியும்ல, ரப்தி ரிவர், அந்த ரிவர்ஸில் எல்லாமே இது இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அண்டர் IUCN. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். காரியல்ஸ், இப்போ சால்ட் வாட்டர் crocodile, இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க, சரியா? கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மர்கர் crocodile இருக்குது, சால்ட் வாட்டர் மர்கர் crocodile. சில்கா லேக் படிச்சுக்கோங்க. சைட்ஸ் Appendix 1 கேட்டகரி. அப்புறம் Schedule 1 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சரியா? இவ்வளோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நேஷ்னல் சம்பல் சாங்சுரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் பேர்ட் ஏரியா. இட்ஸ் அ ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அப்புறம் யூபி, அந்த ஏரியாவில் வருது. தென் லுக் ஈஸ்ட் பாலிசி டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. வைஸ் பிரசிடென்ட் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நம்ம எப்படி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோம் அப்படின்ற ரீசன்ஸோட விளக்கியிருக்காங்க. வில் ஸ்டடி இன் த லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. லுக் ஈஸ்ட் பாலிசி வந்து 1992 நரசிம்மராவ் பீரியடில் இட் வாஸ் லான்ச். நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் அஸ் ஈஸ்ட் ஏஷியா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும், ஓஷியானியா கூட கனெக்ட் பண்ண. ஈஸ்ட் ஏஷியானா ஜப்பான், சைனா, ஸோ கொரியன் கண்ட்ரீஸ், இதெல்லாம் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியானா நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓஷியானா ஆஸ்திரேலியா, த பாலினேஷியா கண்ட்ரீஸ், பாலினேஷியா, மெலனேஷியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வரும். கரெக்ட் தானா? நமக்கு தெரில, அதான் மேட்டர். ஓகே, பாலினேஷியானா குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அபோவ் தி ஆஸ்திரேலியா. மெலனேஷியா, தட் இஸ் அ குரூப். இதெல்லாம் சேர்த்து தான் ஓஷியானான்னு பேர். பப்புவா நியூ கினியா எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஐலண்ட்ஸ். ஸோ அப்போது இந்த ஓஷியானா கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2040 ஸோ ட்ரேட் தான் மெயின் பர்பஸாக இருந்துச்சு லுக் ஈஸ்ட் பாலிசியில்.
Modi when came, it was changed to Act East policy. Look east to Act East policy. Act East through North East. அதான் அதோட கான்செப்ட். ஸோ அதன் மூலமாக நார்த் ஈஸ்டையும் டெவலப் பண்ணுறது தான். ஸோ இதில் மெயினாக கனெக்டிவிட்டி, ட்ரேடு, அப்புறம் தெர் இஸ் 3C, காமர்ஸ், கல்ச்சர் அண்ட் கனெக்டிவிட்டி. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப பரவி இருக்குது. மியான்மரில் புத்திசம், இந்தோனேஷியாவில் ஹிந்து ரிலீஜியன் ரிலேட்டட். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நம்மளோட கலாச்சாரம் நிறைய இருக்குது. ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட அப்புறம் எக்ஸ்டெண்ட் இந்தோ பசிபிக் ஏரியாவில் நம்மளோட ப்ரெசன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக. இன்றைக்கி இந்தோ பசிபிக்கில் நம்ம எல்லாமே ஒரு டிஸ்கஷன் நடக்காது. யூஎஸ் வந்து நடத்தும் போது we will be called as a leader for the இந்தியன் ஓஷன் ஏரியா. அப்போ இந்தோ பசிபிக்கில் டிஸ்கஷனுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் முன்னெடுப்பு. சரியா? அப்புறம் பிம்ஸ்டெக்கில் we are the main contributor. அப்புறம் IORI, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், இதெல்லாம் லுக் ஈஸ்ட் பாலிசிக்கு பிறகு வந்ததுன்னு சொல்லப்படுது. சேல் ஆஃப் பிரம்மோஸ் மெயினாக ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ரொம்ப கோஆப்ரேஷன். வியட்நாம் கூட நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை விற்கிறோம், அதன் மூலமாக நமக்கு வருமானம் இருக்குது. இன்னும் ஒரு கண்ட்ரி கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, வியட்நாம் கூட. அது மாதிரி வியட்நாம் தே கேவ் மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். அந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அவங்களோட பிளேஸை பயன்படுத்துறதுக்கு. அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் சிங்கப்பூர், வியட்நாம், மலேசியா, ஜம்மு அண்ட் காஷ்மீரா, ஆஸ்திரேலியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். டயலாக்ஸ் ஆரம்பிச்சு. அது மாதிரி கல்ச்சரல் அண்ட் சாஃப்ட் பவர் டிப்ளமசியும் பயன்படுத்துகிறோம். சரியா? லாட் ஆஃப் பீப்புள் கோயிங் விசிட்டிங், டூரிஸ்டாக போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி புத்திசம் இந்த மெயின், அப்புறம் ஹிந்துயிசம், கல்ச்சர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ஊடுருவி இருக்குது. அது மாதிரி கனெக்டிவிட்டி எடுத்திங்கன்னா இந்தியா மியான்மர் ட்ரைலேட்டர் ஹைவே, தட் இஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட். அப்போ நார்த் ஈஸ்ட் டெவலப் ஆகுது. ஆனால் ட்ரைலேட்டர் ஹைவே இன்னும் நடைமுறைக்கு வரல. அதுக்கு ரீசன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய இஷ்யூ. மியான்மரில் அங்கே ஜுந்தா கவர்மெண்ட் இருக்கிறதுனால, ஆர்மி கவர்மெண்ட் இருக்கிறதுனால இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட்ஸ், இதில் சைனா நமக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியான்மர் கூட இருந்து கலடான் ரிவர் வழியாக கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் ஹேட்ஸ் இது பங்களாதேஷ், மியான்மர். தென் சேலஞ்சஸ் எடுத்துன்னா சைனா, BRI, மியான்மர் இஷ்யூஸ் வந்து சேலஞ்சு. அது மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் பாரத் மாலா, சாகர் மாலா கூட கனெக்ட் பண்ணலை ஷிப்பிங் ரூட் வழியாக. அது கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தால் தான் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட்டு ஸ்வேத் இனிஷியேட்டிவ் 2019 லான்ச் பண்ணப்பட்டது. ஸ்டார்ட் அப்ஸ் உமன் யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன்ஸ். இந்த GEM அப்படின்ற கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? மேக் இன் இந்தியாவில் நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அதில் போடலாம். கவர்மெண்ட் வந்து பெண்கள்கிட்ட அதிகமாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய. அதில் மேக் இன் இந்தியா அப்படின்ற லோகோவோடு இருக்கக்கூடியது. ஸோ யூ கேன் செல் இட். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அங்கே செல் பண்ணலாம். வேணுன்றவங்க ஆர்டர் போடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அதிகமாக பெண்கள்கிட்டேருந்து ப்ரக்யூர்மெண்ட் பண்ணுறதுனால, அதான் ஸ்வேத் இனிஷியேட்டிவ். அதில் நிறைய கிட்டத்தட்ட 35,950 கோடிக்கான ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் பெண்களுக்கு கொடுத்தது. 6,300 உமன் லெட் என்டர்பிரனர்ஸ் உருவாயிருக்காங்க. 3,400 ஸ்டார்ட் அப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 8% ஆஃப் த சேல்ஸ் பேஸ் ஆன் தி GEM. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிறதுல நடக்கக்கூடிய ட்ரேடில் பெண்களோட பங்களிப்பு மட்டுமே 8% அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஸோ இதெல்லாமே சக்ஸஸ் ஆஃப் தி ஸ்வேத் இனிஷியேட்டிவ். ஸ்வேத் இனிஷியேட்டிவ்னா என்னென்னு கேட்பாங்க. தென் காலி ஃபண்ட், காலி மகாகாலி, நோ தென் ஞாபகம் இருக்கா? நேஷ்னல் अच्छा, it's Paris Climate Change Agreement. No, wrong. Huh? Desertification. No. Kali fund is related to CBD, conventional biological diversity.
Convention on Biological Diversity. The Convention on Biological Diversity 1992 it originated, and the Rio de Janeiro concept 94 it came into existence. What's the purpose? Biennial meeting to conserve the biodiversity. Biodiversity protect பண்றது, sustainable use of biodiversity, fair and benefit sharing, FBS, fair and benefit sharing. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி சிபிடி. இட் வாஸ் கிரியேட்டட். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்கில் எடுக்கக்கூடிய முடிவுகள், த ப்ரோட்டோகால்ஸ் வேர் லீகலி பைண்டிங். எல்லா டிசிஷனும் லீகலி பைண்டிங் கிடையாது. ப்ரோட்டோகால்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் லீகலி பைண்டிங். சரியா? எடுக்கக்கூடியது. There are 2 protocols mainly came. ஆட்சி டார்கெட்ஸ் எல்லாமே லீகலி பைண்டிங் கிடையாது. Cartagena protocol, Montreal protocol, Kunming. Cartagena protocol, Kyoto. நீங்க எல்லாம் எப்படி எலிஜிபிலிட்டியில் இருக்கிறீங்க? நகோயா புரோட்டோகால் ரெண்டுமே ஜப்பானில் நடந்துச்சு. நகோயான்ற பிளேஸ். இது 2010. ஐ ஹோப் ஸோ. திஸ் ஹேப்பன்ட் இன் 2000. இது என்னதுக்கு சொல்ல மாட்டீங்க எப்படியும். லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம். நகோயா புரோட்டோகால் ஃப்ரீ ஃபேர் பெனிஃபிட் ஷேரிங், ஈக்விட்டபிள் பெனிஃபிட் ஷேரிங். எல்லாமே நம்ம என்வரன்மெண்ட்டில் படிப்போம். படித்தவங்க படிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ இதில் இப்போது ஃபேர் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்ற கான்செப்டில் ஆக்சுவலாக இப்போ கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் ஜெனட்டிக்கலி ஜீனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ லைக் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிசின் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆயுர்வேதிக் ரிலேட்டட் கம்பெனிஸ், ஸ்கின் கேர், இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வருது இல்லையா, அவங்க எல்லாம் இந்தியாவோட நம்மளோட முன்னார்கள் கண்டுபிடிச்ச அந்த மூலிகைகள், அதோட ஜெனட்டிக்கல் வெரைட்டிஸை கண்டுபிடிச்சி அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறாங்க. அப்போ அதில் வரக்கூடிய பெனிஃபிட் யாருக்கு ஷேர் பண்ணப்படணும்னா, அங்கே அதை கண்டுபிடிச்சவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணப்படணும். எக்ஸாம்பிள் நீம், அதுலேருந்து சோப்பு தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்டேருந்து அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. The fund will be given 50% ஃபார் தி இண்டிஜினியஸ் பீப்புள். அவங்களுக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட கன்சர்வேஷன் எஃபர்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க மரங்களை பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு, காடுகளை பாதுகாக்கிறது எந்த அளவு எஃபோர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணும் 50%. மீதி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு பயன்படுத்தணும். அதுக்காக இந்த காலி ஃபண்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணப்பட்டது குன்மிங் புரோட்டோகால், குன்மிங் மானிட்ரியல் புரோட்டோகால். இந்த புரோட்டோக்காலில் எடுக்கப்பட்டது இந்த காலி ஃபண்டு. இப்போ காலி ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாம். த நெக்ஸ்ட்டு புஞ்ச் ஸ்கீம். பஞ்ச் மிஷன், ஸ்கீம் இல்லை மிஷன். இதுவும் நாசாவோட தான். பொலாரிமெட்ரி டு யூனிஃபை கொரோனா ஹீலோஸ்பியர். நம்ம ஆதித்யா L1 மிஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். அது சன் கொரோனாவை படிக்கிறதுக்கு. ஆனால் சன்னுக்கு பக்கத்தில் கொண்டு போயிருக்கோம். இது லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குமா, 4 சேட்டலைட்டு. அது படம் பிடிச்சி கொடுக்குமா கொரோனாவை. அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நெய்ம், வாட்ஸ் த பர்பஸ், தட் இஸ் எனஃப். மிஷன்ஸ் கேட்பாங்க. பஞ்ச் மிஷன். ஸோ தட்ஸ் ஆல். So that's all about the articles. Now we will move on to the MCQs. Question number 1. Question number 1. With reference to the zonal council in India, which of the following statements are correct? Statement number 1, it aims to facilitate economic planning and policy formulation for each state individual. Statement number 2, the State Reorganization Act 1956 established 5 zonal councils in India. Statement number 3, each zonal council consists of chief ministers of the states. Fourth statement, Prime Minister of India is the chairman of the zonal council. Select the correct answer using the code given below. Options are A 1, 2 and 3 only, B 2, 3 and 4 only, C 1, 3 and 4 only, D 2 and 3 only. Question number 2, which one of the following statements about the removal of Chief Election Commissioner
is correct. Options are A, can be removed by the President on the recommendation of Prime Minister. B option, can be removed through simple majority vote in Parliament. C, can only be removed through impeachment by the Parliament. D, can be removed by the Supreme Court on the grounds of proven misbehavior. Question number 3. The mass nesting phenomenon of olive ridley turtles known as Aribada is unique because it involves options A, it involves male and female turtles gathering at the shore to build nest. B option, thousands of female turtles return to the same beach where they were born to lay eggs. C, it occurs only once in a lifetime for each turtle species. D, it requires human intervention for the turtles to successfully nest. Question number 4. Stagflation refers to which of the following? Options are A, a period of rapid economic growth accompanied by low inflation and low unemployment. B, a situation characterized by high inflation, stagnant economic growth and high unemployment. Option C, an economic condition where only inflation rises while unemployment remains low. Option D, a phase of economy where deflation and high unemployment occur simultaneously. Question number 5. Regarding the quality of public expenditure index, consider the following statements. Statement number 1, QPE index is developed by the Niti Aayog. Statement number 2, the index is based on 5 key indicators including capital outlay to GDP ratio. Then third, QPE index focuses on total expenditure, overlooks the composition of spending and its influence on the long-term economic growth. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So now we will see the answers for the previous. So slide illa answers mattum read pandren. So question number 1 answer is A. Question number 2 question number 2 C. Question number 3 C. Question number 4 A. Question number 5 B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.